வணக்கம். பிஎஸ்வி நியூஸ் தமிழ் சேனல் நண்பா நண்பீஸ். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் 2026 தேர்தலில் போட்டியிடுவதற்காக கட்சி நிர்வாகிகள் சார்பாக ஒரு 10 தொகுதியை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் தலைவர் விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் நின்னாலுமே ஜெயிப்பார் அப்படின்றது என்னோட கருத்து. அந்த 10 தொகுதி மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் வேணாலும் அவர் நிற்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் எந்த தொகுதியிலிருந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றதையும், உங்களோட தொகுதியில் தலைவர் விஜய் அவர்கள் நின்னார் அப்படின்னாக்க எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கட்சி நிர்வாகிகள் கொடுத்த அந்த 10 தொகுதியிலிருந்து ஒரு தொகுதியில் தான் போட்டியிட போகிறதுக்கு விஜய் அவர்கள் தேர்வு செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தேர்தல் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மதுரை மாநாட்டில் பிரம்மாண்டமாக இளைஞர்கள் பட்டாளத்தை காட்ட தலைவர் விஜய் அவர்கள் முடிவெடுத்துள்ள நிலையில் அடுத்தது சுற்றுப்பயணத்தையும் மேற்கொள்ள உள்ளார். இந்த சுற்றுப்பயணத்தின் போது தேர்தல் அறிக்கையின் சில விஷயங்களை வெளியிட உள்ளதாக கூறப்படுகிறது. ஆனாலும் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் ஒவ்வொரு நபரின் மனதிலும் இருப்பது விஜய் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்பதுதான். ஏற்கனவே விஜய் மதுரை மேற்கு தொகுதியில் போட்டியிட உள்ளதாக கூறப்பட்டது. ஆனால் விஜய் போட்டியிடுவதற்கு ஏதுவாக 10 தொகுதிகளை தாவேகா அடையாளம் கண்டுள்ளது. அதன்படி திருவொற்றியூர், விருகம்பாக்கம், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், விழுப்புரம், நாகை, விருதாச்சலம், கடலூர், ரிஷிவந்தியம், தூத்துக்குடி ஆகிய 10 தொகுதிகளில் ஒன்றில் மட்டுமே விஜய் போட்டியிட முடிவெடுத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் விஜய் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்பதை முன்கூட்டியே அறிந்து அந்த தொகுதியில் திமுகவின் பலத்தை அதிகரிக்க திமுக தலைமை உத்தரவிட்டுள்ளது. இதனால் விஜய்க்கு எதிராக வலிமையான வேட்பாளர் ஒருவரை நிறுத்த திமுக தலைமை முடிவெடுத்துள்ளது. கடந்த லோக்சபா தேர்தலிலேயே கோவையில் அண்ணாமலை நின்றதை அறிந்து திமுக நேரடியாக தங்கள் வேட்பாளரை நிறுத்தது குறிப்பிடத்தக்கது. திமுக எவ்வளவு வேலைகள் பார்த்தாலும், எவ்வளவு பெரும் தலைவர்களை தலைவர் விஜய் அவர்களுக்கு எதிராக நிறுத்தினாலும் வெற்றி பெறுவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் அப்படின்றது என்னோட கருத்து. அப்படி உங்களோட கருத்தையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.